Hello friends, welcome to NithishFamily. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது Season-3 ஓட செகண்ட் வீக் டயட் அண்ட் சப்ஸ்கிரைபரோட சந்தேகம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல நிதிஷ் அப்பாவோட வெயிட் லாஸ் 5 வீக் சேலஞ்ச் இருக்கு. இது வரைக்கும் நான் டயட்டே இருக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சேலஞ்ச் வீடியோ நீங்க பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்றது எப்படி, டெய்லி ஃபுட் எடுக்கிறது எப்படி அப்படின்றது டீட்டெயிலாக போட்டிருப்பேன். செகண்ட் சேலஞ்ச் அப்படின்றது என்னோட வெயிட் லாஸ் மாதிரி நான் போட்டிருப்பேன். நான் வந்து வீக்லி டயட் சார்ட் போட்டு வீக்லி நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றதும் போட்டிருப்பேன். அது மாதிரி எக்ஸசைஸும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இந்த தேர்ட் சீசன் அப்படின்றது சப்ஸ்கிரைபர் உங்களோட வெயிட் லாஸ் தாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மோட்டிவேட் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் ஒரு பிரிஸ்காக இருக்கும். தேர்ட் சீசனில் நம்ம மெயினாக பார்க்குறது PCOD, PCOS, தைராய்டு இருக்கவங்க இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சரி பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம கொண்டு வரதான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு சில சந்தேகங்கள் அதிகமாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்ற போது PCOD, தைராய்டு இந்த மாதிரி இருக்கும்போது சிறுதானியங்கள் எடுக்கலாமா, முளைக்கட்டின பயிர்கள் எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களேக்கா அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. எதுவுமே அளவு தாங்க. இப்போ நான் ஒயிட் ரைஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஒயிட் ரைஸுமே நீங்க 100 கிராம் தான் இருக்கணும். அதே மாதிரி சிறுதானியங்களும் சரி, முளைக்கட்டின பயிர்களும் சரி, எனக்கு PCOD இருக்கும்போதும் சரி, தைராய்டு இருக்கும்போதும் சரி, எனக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லவே இல்லை. நான் முளைக்கட்டின பயிர்கள் அப்போ எடுக்க தான் செஞ்சேன். எதுவுமே அளவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அளவு மீறும் போது தான் வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளும் வருது. அதே மாதிரி ஒரு ஃபுட்டை டெய்லியும் எடுக்காதீங்க. இன்னைக்கு காலையில முளைக்கட்டின பயிர் எடுத்தீங்கன்னா மறுநாள் வேற எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி மாத்தி எடுத்துக்கோங்க. சிறுதானியங்கள் வாரத்துக்கு 4 நாள் இல்ல 3 நாள் எடுத்துக்கோங்க. டெய்லி எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு சிறுதானியம் எந்த அளவு எடுக்கணும்க்கா, எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு ரெண்டாவது கொஸ்டின் வந்தது. என்னைய பொறுத்த வரைக்கும் சிறுதானியங்களாலும் சரி, ரைஸ்னாலும் சரி, கோதுமை எதுவா இருந்தாலுமே 100 கிராம்ல இருந்து 150 கிராம் ஒரு வேளைக்கு நீங்க எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேல போகாதீங்க. ஒரு வேளைக்கு 100 கிராம் அப்படின்றது அதுவே 120 to 140 கலோரி வந்துடும். அதே மாதிரி வெயிட் லாஸ் இருக்கும்போது 3 வேளையுமே வந்து நம்ம கார்ப்ஸ் இருக்கிற மாதிரி சிறுதானியங்களோ இல்ல ரைஸோ கோதுமையோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வேளை எடுத்துட்டீங்கன்னா ஒரு வேளை வந்து காய்கள், பழங்கள் அந்த மாதிரி மாத்தி எடுத்து பழகுங்க. புரோட்டீன் ரிச்சா உணவுகளை எடுத்து பழகுங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், மத்தியானம் இன்னைக்கு சிறுதானியம் எடுக்கிறேன் அப்படின்னா காலைக்கும் ராத்திரிக்கும் சிறுதானிய ஐட்டமோ இல்ல ரைஸ் ஐட்டமோ நான் எடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக காலையில முட்டை எடுத்துக்குவேன், ராத்திரி பழங்கள் எடுத்துக்குவேன். அந்த மாதிரி வந்து நான் மாத்திக்குவேன். ஸோ அந்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. ஒரு நாளைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 200 இருந்து 250 கிராம் வரைக்கும் நீங்க வந்து சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். 3 வேளையும் சேர்ந்து. சாதாரண ரைஸ் வந்து நம்ம வந்து வடிச்சு சாப்பிட்றோம்லக்கா, அதே மாதிரி சிறுதானியங்கள் வந்து திணை, கம்பு, குதிரைவாளி அதெல்லாம் வடிக்கலாமான்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வடிக்காதீங்க. ஏன்னா என் அம்மா காலத்துல கிடைக்கும் போது திணை, வரகு, குதிரைவாளி இதெல்லாம் பாலிஷ் பண்ணாம தான் கிடைச்சது. பட் இப்ப நம்மளுக்கு வர்ற ரைஸ் அப்படின்றது சிறுதானியங்கள் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதையும் நம்ம வந்து வடிச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சத்து இருக்காது. அதனால தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி சாதமா கிண்டி காய்கள் சேர்த்து அதிகமா சேர்த்து அந்த மாதிரி ரைஸா நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல வந்து நீங்க காய்களை வேக வச்சு இதை தனியா வேக வச்சு ஸ்டீம்ல வேக வைக்கும் போது கம்மியா வேக வச்சுக்கலாம். கரெக்டான அளவு தண்ணி வந்து எடுத்து நீங்க வேக வைக்கலாம். தண்ணி வடிக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க, அப்புறம் சத்தெல்லாம் அதுல கீழே இறங்கிரும். நம்ம எடுக்கிறது 100 கிராம் ரைஸ் தான் எடுக்க போறோம். அந்த 100 கிராம்லயே வடிச்சிட்டு கீழே கொட்டிட்டோம்னா அப்புறம் சத்துன்றது ஒண்ணுமே இருக்காது. சிறுதானிய அரிசிகளை வடிக்காதீங்க. 4வது கொஸ்டின், அக்கா பெஸ்ட் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் சொல்லுங்க அக்கா. அந்த ஒன்னு எடுத்தா பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேட் கட்டர் ட்ரிங்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டா போய் உங்க கொழுப்புகளை கரைக்காது. அது என்ன உதவும்னா நம்மளோட லிவரோட ஃபங்க்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபேட் பேர்னிங் ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கு தான் அது வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க். நம்ம உடம்புல சாப்பிட்ற சாப்பாடை வந்து சத்தா சேர்க்குமே தவிர கொழுப்பா சேர்க்க விடாது. அந்த ஃபேட்டா சேர்க்க விடாம சத்தா சேர்க்கறதுனால தான் அது ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். வெயிட் லாஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே நான் போட்ட ஒரு 6-7 ட்ரிங்க்குமே எல்லா ட்ரிங்க்குமே பெஸ்டான ஒரு ட்ரிங்க் தாங்க. இது பெஸ்டா அது பெஸ்டான்னு இல்லை. எது தெரியுமா பெஸ்ட்? நீங்க போடுற எஃபெக்ட் தான் பெஸ்ட். ஒரே ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க்னால உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. அது வெறும் 8% தான் வச்சுக்கோங்க. மீதி இருக்க 92% உங்களோட உழைப்பு தாங்க இருக்குது. அதனால ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அப்படின்றது காலையில எடுக்கிறதுனால சரி, நைட் எடுக்கிறதுனால சரி, எல்லாமே பெஸ்டான ஒரு ட்ரிங்க் தான். 5th கொஸ்டின், வெயிட் லாஸ்ல இருக்கும்போது எப்பயுமே ஹாட் வாட்டர் தான் எடுக்கணுமாக்கா அப்படின்னு கேக்குறீங்க. குளிர்காலத்துல எடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஹாட் வாட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அதனால வெயிட் லாஸும் ஃபாஸ்டா இருக்கும். எடுக்கலாம். ஆனா வந்து என்னன்னா இந்த சம்மர்ல நீங்க எப்பயுமே ஹாட் வாட்டரா எடுத்துட்டீங்க அப்படின்னா நீர்க்கடுப்பு பிடிச்சிக்கிடும், உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடும். அதனால இப்ப வந்து நீங்க சாதாரண தண்ணி எடுத்தாலே வெயிட் லாஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும். தண்ணியோட அளவு மட்டும் நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க. மெயினா எப்ப சுடுதண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 5 வேளை மட்டும் சுடுதண்ணி எடுத்தா போதும். எப்ப அப்படின்னா காலையில தூங்கி எந்திரிச்சேனுமே நம்ம ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணிட்டு எடுக்கிறோம் பாத்தீங்களா, வார்ம் வாட்டர், லெமன் வித் ஹனி வார்ம் வாட்டர் எடுக்கலாம். அடுத்து வந்து நீங்க எடுக்கிறது சாப்பாடு சாப்பிட்டு, காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு 3 சாப்பாடும் சாப்பிட்டு ஒரு 45 நிமிஷம் கழிச்சு ஒரு கிளாஸ் தண்ணி
தண்ணி நீங்கள் வார்ம் வாட்டராக எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இஞ்சி தண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ராத்திரி படுக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹாட் வாட்டர் ஒரு கிளாஸ் குடிக்கிறது. இந்த 5 வேளை மட்டும் நீங்கள் ஹாட் வாட்டர் ட்ரை பண்ணி பாருங்களேன், வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. எப்பயுமே குடிக்கிற தண்ணி ஹாட் வாட்டர் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதுவும் சம்மரில் தயவுசெய்து அதை பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக நீர்க்கடுப்பு பிடிச்சிக்கிடும், சேராது. அடுத்த கொஸ்டின், அக்கா தைராய்டுக்கு எக்ஸசைஸ் போடுங்க, பிசிஓடி பிசிஓஎஸ்க்குன்னு தனியாக எக்ஸசைஸ் போடுங்க. என்ன வந்து நம்ம மக்களை வந்து எப்படி மாற்றிருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கு இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு யாருமே வந்து உருவாக்கவே இல்லைங்க. எக்ஸசைஸ் அப்படின்றது நம்ம உடல்ல இருக்க கொழுப்புகளை கரைக்கவும், ஸ்கின்னை டோன் பண்றதுக்கும், மசில்ஸை ஸ்ட்ராங் பண்றதுக்கும், நம்ம இன்னர் ஆர்கன்ஸை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு தான் எக்ஸசைஸ். ஸோ அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லா விதமான எக்ஸசைஸுமே நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை மட்டும் தான் பண்ணா இது சரியாயிரும் அப்படின்னு சொன்னா இருக்கிறதுலே நான் தான் பெரிய முட்டாள். உங்களை நான் முட்டாளாக்குவேன் அப்படின்னே சொல்லுவேங்க. எல்லா எக்ஸசைஸும் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கலக்கா, ஒன்னு என்ன பண்ணுங்க, வெளியே வாக்கிங் போங்க. 1 மணி நேரம் ஹாயா பேசிட்டு ஒரு 2 மணி நேரம் பேசி வாக்கிங் போங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி உங்க வாழ்க்கையில டெய்லி இருக்கணும். 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரம் ஏதாவது பண்ணுங்க. ஷட்டில் காக் விளையாடுறது, ரன்னிங் போறது, ஜாக்கிங் போறது, வாக்கிங் போறது, வீட்டில இருந்து எக்ஸசைஸ் பண்ணது, வெயிட் ட்ரைனிங் பண்றது, பேட்மிண்டன் விளையாடுறது, அது மாதிரி ஷட்டில் காக் விளையாடுறது, என்னென்ன பண்ண முடியுமோ நம்மளால உடல் உழைப்பு, யோகா பண்றது, எல்லாமே பண்ணுங்க. உடல் உழைப்பு அப்படின்றது கண்டிப்பா தேவை. ஸோ இதுதான் இதுக்கு தான் அப்படின்னு யாரும் வரையறுக்க இல்லை. அதை நீங்க நம்பாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, அதுவும் மெயினா ஏர்லி மார்னிங்லேயே நீங்க பண்ணுங்களேன், சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு ஒரு ட்ரிங்கோ ஒரு எக்ஸசைஸோ இந்த ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணி நம்மளால வந்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுங்க. நம்ம லைஃப் ஸ்டைலை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கிறதும் சரி, நம்ம உடல் உழைப்பு அப்படின்றது டெய்லி 1 ஹவர் இருக்க தான் செய்யணும். இந்த 2 முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க, என்ன ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்றவங்க அழகா அவங்கவுங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான லைஃபை ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது, அக்கா நான் என்ன பண்ணாலும் எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குதுக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின். நீங்க என்னங்க பண்ணீங்க வெயிட் குறையாம இருக்கீங்க? பண்றத கரெக்டா பண்ணுங்க, எல்லாமே பண்ணாதீங்க. உங்களுக்கு வெயிட்டே குறையாம அப்படியே ஸ்டபனா நிக்கிது அப்படின்ற போது ஒண்ணு உங்க குடலை சுத்தம் பண்றது. விளக்கெண்ணெய் எடுத்து குடலை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லினேன். விளக்கெண்ணெய் ஒரு பொண்ணு நினைச்சிட்டா விளக்கு கூத்துற என்னன்னு சொல்லி போய் கடையில கேட்டுட்டா போலுங்க. அந்த எண்ணெய் கிடையாதுங்க, ஆமணக்கு எண்ணெய், கேஸ்டர் ஆயில். பட் இப்ப சுத்தமான கேஸ்டர் ஆயில் கிடைக்கல. அது நம்மளுக்கு லிவரை சுத்தம் பண்ணுமா அப்படின்னு கேட்டா தெரியல, அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதுக்கு பெஸ்டான ஒண்ணு வாரத்துல 1 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்குது. அப்படி இல்லைன்னா வாரத்துல 1 நாள் பழங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க குடலும் லிவரும் சுத்தமாகும், உங்களோட மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நீங்க வந்து எக்ஸசைஸும் டயட் ஃபாலோ பண்ணும்போது வெயிட் லாஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும், கண்டிப்பா வெயிட் குறையும். ஸோ வெயிட் குறையல அப்படின்றவங்க வாரத்துல 1 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறது, இல்லைன்னா பழங்கள் மட்டும் இருக்கிறது, அதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வெயிட் குறையும். ஃபர்ஸ்ட் வீக் டயட் சார்ட் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. செகண்ட் வீக் டயட் சார்ட் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் டயட் சார்ட் கொடுத்துருக்கேன், போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ போன வீக் கொடுத்த மாதிரி தான் இந்த வீக்கும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வீக் வந்து நான் ஃப்ரைடே வந்து ஃபாஸ்டிங் கொடுத்துருக்கேன். தமிழ் வருஷப்பருப்பு வருதுன்னு சொல்லி நிறைய சாப்பிடாதீங்க, சாப்பிடுங்க, ஆனா எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்துக்கோங்க. வீட்டில் தமிழ் வருஷப்பருப்பு அப்படின்னாலே கண்டிப்பா எண்ணெய் சட்டி வைக்கணும், வடை சுடணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்துடும். வந்தாலும் ஒரு வாய் மட்டும் அளவா சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப சாப்பிடாதீங்க. அப்படி ஒருவேளை நான் எங்கேயா சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற போது கொஞ்சம் எக்ஸசைஸ் டயத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது நீங்க கடகடன்னு இருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் வீக் டயட் சார்ட் ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி செகண்ட் வீக்கும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்கும். அதே நேரத்தில் தொடை குறைக்கிறதுக்கும் அப்டமன் குறைக்கிறதுக்கூடிய சேலஞ்ச் வீடியோ போயிட்டு இருக்கு, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த அளவுக்கு டயட் முக்கியமோ அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் முக்கியங்க. டயட் ஒரு கண்ணுனா எக்ஸசைஸ் ஒரு கண்ணு, மறந்துடாதீங்க. ரெண்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் வீக் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்களோ அதே மாதிரி செகண்ட் வீக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.